ஏன்னா இன்னைக்கு நானும் என்னுடைய மனைவியும் இந்த அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அது எதனால? ஒத்து போறதுனால. எங்களுக்குள்ள கருத்து பெற்று போனால் யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போற மனப்பான்மை, அந்த விட்டு கொடுத்து போற மனப்பான்மையில தான் நாங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கையும் இப்படி போகும். ஏன்னா நீங்க நினைக்கலாம், என்னடா விஜயகாந்த் அவர் மனைவியை பெருசா சொல்றாங்களே அப்படி. நான் சினிமாக்காரர், அந்த நேரத்தில் நல்லா யோசிச்சு பார்க்கணும். சினிமால எவ்வளவு கிசுகிசுக்கள் வரும். அந்த கிசுகிசுக்கள் வரும் பொழுது கூட இருக்கிற ஒரு மனைவி என்ன நினைப்பாங்க, அதையும் தாங்கி கொண்டா கூட அனுசரிச்சு அவங்க பேசுவது பேசட்டும். என் கணவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், என் கணவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியுங்கிறதுனாலதான் அந்த சலனங்கள் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் நாங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் செய்கின்ற எந்த செலவுக்கும் எந்த தர்ம காரியத்துக்கும் தடை சொல்றதில்லை என்னுடைய மனைவி. இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது காசு போயிருமே, சொத்து போயிருமே, அதை பத்தி கவலைப்படாது, நீங்க சம்பாரிச்ச சொத்து நீங்க எப்படினாலும் செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு தைரியமாக இருந்தாங்க.